வேறெல்லாம் வச்சு அதுக்கிட்ட படம் பண்ணணுங்கிற மூடு எனக்கு இருந்தது. ஆமாம், அவன் டைரக்ஷனில் தான் நான் நடிக்க போகிறேன்னு அவர்கிட்ட ஒரு மூடு இருந்தது. பர்சனலாக அவருடைய படங்களா கேரக்டர் எனக்கு பிடிக்காது. சுத்தமாக பிடிக்காது எனக்கு. என்னென்னா நம்ம கேள்விப்படுற இதுதான். இப்போ இங்கே சங்கர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கேரக்டரை பற்றி சேது சாரை பற்றி பேசினா அதை நான் நம்பிடுறேன். அதே மாதிரி என்னையை பற்றி அவர்கிட்ட சொல்லும்போது பாண்டியராஜா அவருக்கு பிடிக்காது. ஆனால் நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம். விமல் அவர் தான் கூப்பிட்டு வந்தார், அட்டகத்தி தினேஷை கூட்டி வந்தார், பசங்கட்டத்துலேருந்து பல ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கோம். அது ஒரு வேறெல்லாம் வச்சு அதுக்கிட்ட படம் பண்ணணுங்கிற மூடு எனக்கு இருந்தது. ஆமாம், அவன் டைரக்ஷனில் தான் நான் நடிக்க போகிறேன்னு அவர்கிட்ட ஒரு மூடு இருந்தது. ஆனால் அதை உட்காந்து புரிதல் ஒரு வரும்போது அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, ஏன் அவரோட பண்ணலை அப்படிங்கிற ஒரு, அதாவது காலம் ஒன்று பண்ணோம், இவங்களை சந்திக்கக்கூடாது, இவங்களை பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டாந்து உங்களை சந்திக்க வைக்கும், பேச வைக்கும், அன்பை கொட்ட வைக்கும். அதுதான் எங்கள் 2 பேருக்குமே நடந்திருக்கு. அதை ரொம்ப அழகாக நாங்கள் அதை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். மனசு விட்டு பேசிக்கும் போது இதில் ஒரு டைலாக் இருக்கும், மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனையே கிடையாது, என்ன நம்ம எல்லாருமே மனசு விட்டு பேச மாட்டோம் அப்படின்னா. அதுதான் அந்த படத்தில் நடந்தது. 2 பேரும் பேசிக்கும்போது, இல்லை நான் அப்படி உங்களை நினச்சேன், இல்லை நான் உங்களை அப்படி நினச்சேன், அந்த பேசுகிற இது இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது. அது முன்னாடியே நடந்திருக்கலாமே. அவர் படம் முடிச்சுட்டு சொன்னார், ஐயா 15 வருஷம் அப்படி பிரிஞ்சிருந்துட்டோமே ஐயா, நேரம் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன், அவர் 4-5 படம்னு சொல்லாமல் ஒரு 4-5 புள்ள பெற்றிருக்கலாமே ஐயா அப்படின்னு வந்து. அப்போ வந்து அதுதான் என்னன்னா, அது காம்பினேஷனாகவே 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. ஒரு சீனை கொடுக்கும்போது அதை அவர் டெலிவரி பண்ணுற விதம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏதாவது ஒரு சீனில் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவார். அவர் நடிப்பு. ஆமாம், அது வந்து நமக்குமே வந்து நான் நினைக்கிறத அவர் நினச்சிருப்பார், நான் சொல்ல வர்றதை அவர் சொல்லுவார். அந்த ஒரு பெரிய இது இருக்குல்ல, ஒரு புரிதல் இருக்குன்னு தெரியுங்களா. அதை ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் தெரியும்.